வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஸ்கில் எட்ஜ் கோச்சிங். நம்மளோட 90 டேஸ் மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 3. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெயின் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே மிஷின் லேர்னிங்கோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் அண்ட் சம் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா நம்ம மிஷின் லேர்னிங்க்கு எப்படி யூஸ் ஆகுங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாடலுக்கு என்னோட டேட்டா செட்டை நான் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன அனாலிசிஸ் பண்ணணும், என்னோட டேட்டா செட்டை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். நான் வந்து டேரெக்டாக என்னோட டேட்டா செட்டை வந்து அப்படியே வந்து ஒரு மாடலில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் நான் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட டேட்டா என்ன மாதிரி இருக்குது, என்னோட டேட்டாவில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, என்னோட டேட்டா ப்ராப்பராக இருக்கா. ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரெண்டு அனாலிசிஸ் இருக்குது. ஒன்று டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ், இன்னொன்று இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம டேட்டாவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் ஒன் ஆஃப் த அனாலிசிஸ் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட டேட்டா இப்போ என்கிட்ட வந்து ஒரு 100 ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா, அந்த 100 ரோஸ் ஆஃப் டேட்டாவையும் நான் வந்து அனாலிசிஸ் பண்ணி அந்த டேட்டாவில் ஏதாச்சும் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா, ஆர் வந்து அதோட மீன் எப்படி இருக்குது, அந்த டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதில் வந்து ரிப்பீட்டடாக என்ன வேல்யூ வந்து அக்வயர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இட் யூசஸ் a smaller data to conclude a large group. நம்ம டிஸ்கிரிப்டிவ்ல என்ன பண்ணுவோம்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 100 டேட்டா இருக்குது அப்படின்னா, அந்த 100 டேட்டாவையுமே நான் வச்சு அனாலிசிஸ் பண்ணுவேன் டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸில். பட் இன்ஃபரன்ஷியல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு 100 டேட்டா இருக்குது அப்படின்னா, அந்த 100ல் ஒரு 50 சாம்பிளை மட்டும் எடுத்துப்பேன். ஸோ 100ல் ஒரு 50 மட்டும் எடுத்து அந்த 50 அனாலிசிஸ் பண்ணிட்டு மற்ற பேலன்ஸ் இருக்கிற டேட்டாவும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கறதா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது நான் ஹோல் டேட்டா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஸோ அது அனாலிசிஸ் எல்லாத்துக்குமே அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை தான் நான் பாஸ் பண்ணுவேன். பட் இன்ஃபரன்ஷியலில் இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10,000 ப்ளஸ் டேட்டா இருக்குது அப்படின்னா, அந்த 10,000ஐயுமே நான் அனாலிசிஸ் பண்ணாமல் ஒரு சாம்பிளை மட்டும் எடுத்து அந்த சாம்பிள் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். அந்த கன்க்ளூஷன் வச்சு பேலன்ஸ் இருக்கிற டேட்டாவை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற டேட்டாவோட கன்க்ளூஷனும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்னா என்ன, இன்ஃபரன்ஷியல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தோம், டேட்டாவை சமரைஸ் பண்ணும். சமரைஸ் இந்த சென்ஸ் அனாலிசிஸ் பண்ணி ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்குறதா சமரைஸ். இன்ஃபரன்ஷியல் அப்படிங்கிறது மேக் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்மாலர் டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி லார்ஜர் டேட்டாவை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதா என்னன்னா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து இதோட கோல், டிஸ்கிரிப்டிவோட கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த டேட்டா செட்ல என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குதுங்கிறத ஃபைன் பண்றதா அதோட கோல். இன்ஃபரன்ஷியல் அப்படிங்கிறது என்னன்னா யூஸ் ஏ சாம்பிள் டு கெஸ் அபவுட் த பாப்புலேஷன். அதாவது சாம்பிளை யூஸ் பண்ணி பாப்புலேஷனை வந்து நம்ம கெஸ் பண்றது. பாப்புலேஷன்னா ஒன்றும் கிடையாது, லார்ஜ் டேட்டாவை நம்ம கெஸ் பண்றது. ஸோ இங்கே வந்து நம்ம என்னோட ஃபுல் டேட்டாவையுமே நான் யூஸ் பண்ணுவேன். இன்ஃபரன்ஷியல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் ஆஃப் டேட்டாவை மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் டெண்டன்சி, டிஸ்பர்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஷேப் அண்ட் விஷுவல்ஸ். ஸோ சென்ட்ரல் டெண்டன்சி இந்த நேம் பார்த்து பயப்பட வேணாம். ஜஸ்ட் லைக் சென்ட்ரல் டெண்டன்சிங்கிறது வந்து மீன், மீடியன், மோட், இது மூணுத்தையும் இன்க்ளூட் பண்ணி அதுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ சென்ட்ரல் டெண்டன்சி. டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, வேரியபிலிட்டியை வந்து ஃபைன் பண்ணுறது. அதாவது என்னோட டேட்டா எவ்வளோ வேரியன்ஸ் வந்து இருக்குது, வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்ச், அது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷனோட ஷேப் அப்படிங்கிறது விஷுவலைஸ் பண்ணுறது. அதாவது என்னோட டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கிறத நான் விஷுவலைஸாக பண்ணுறது தான் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஷேப். இதில் வந்து நம்ம ஸ்கியூனஸ் இதெல்லாம் கண்டுபிடிப்போம். விஷுவல்ஸில் வந்து நம்ம பாக்ஸ் பிளாட், பார் சார்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறது தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்ஃபரன்ஷியல் என்னெல்லாம் வரும் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், ஹைப்போதிசிஸ் டெஸ்ட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டி டெஸ்ட், இசட் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் நம்ம ஃபைன் பண்ணுறது. அண்ட் ரிக்ரெஷன் அனாலிசிஸ், பி வேல்யூ, இசட் ஸ்கோர், இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறது எதில் பண்ணுவோம்னா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
ஸோ இதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னோம், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம்னு சொன்னோமா. இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ என்னோட டேட்டா செட் இருக்குன்னா டேட்டாவோட சென்டர் வேல்யூ, ஸோ மோர் ஃபோக்கஸ், என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்மே என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டாவோட சென்டர் வேல்யூவை வந்து அனலிசிஸ் பண்ணுறதா தான் இருக்கும். இப்போ நல்லா பாருங்க, மீன் அப்படிங்கிறது என்ன, ஆவரேஜா நம்ம ஃபைன் பண்ண போறோம். ஆவரேஜ்னா எப்படி ஃபைன் பண்ணுவோம், இப்போ என்கிட்ட ஒரு 5 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த 5 வேல்யூஸ் ஆட் பண்ணி எவ்வளோ வேல்யூஸ் நம்பர்ஸ் அந்த டோட்டல் வேல்யூவெல்லாம் டிவைட் பண்ணுவேன். ஸோ இட் மீன்ஸ் ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன, ஆவரேஜ் அப்படிங்கிறது நம்ம சென்டர் வேல்யூவை, அந்த ஹோல் டேட்டாவோட ஆவரேஜ் வேல்யூவை ஃபைன் பண்றது. ஸோ இட் மோர் ஃபோக்கஸ் ஆன் த சென்டர். அதே மாதிரி தான் மீடியன் அண்ட் மோட். மோட் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் வேல்யூ, எது மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூவோ அதை ஃபைன் பண்றது. மீடியன் அப்படிங்கிறது மிடில் வேல்யூவை ஃபைன் பண்றது. ஸோ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது இட்ஸ் மோர் ஃபோக்கஸிங் ஆன் த சென்டர் பொசிஷன் வித்தின் த டேட்டா செட். ஸோ டேட்டா செட்டோட சென்டர் பொசிஷனை மோர் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது என்னன்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ அதே மாதிரி மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி அப்படிங்கிறது இது வந்து மோர் ஃபோக்கஸ் ஆன் த சென்டர் பொசிஷன். மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டிங்கிறது என்னோட டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, என்னோட டேட்டா வந்து ஹோல் டேட்டா செட்டுமே எந்த ரேஞ்ச்குள்ளே வருது. இப்போது ஸ்கோர்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ என்னோட டேட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் வந்து 50, ஆல்மோஸ்ட் எல்லாருமே +50, அதாவது 50 அபோவ் அண்ட் 100க்குள்ளே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னோட டேட்டா செட் வந்து எந்த மாதிரியான வேரியேஷனில் இருக்குது அப்படின்னா ஒரு 50 to 100 அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி. இதை வந்து மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ டேட்டா செட் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கிறது ஃபைன் பண்ணுறதா மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி. மெஷர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்றும் கிடையாது, இங்கே நம்ம பார்த்த விஷயத்தை தான் நம்ம விஷுவலைஸாக பார்க்குறது தான் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். எந்த அளவுக்கு என் டேட்டா வந்து ஃப்ரீக்வன்சியாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, என்னோட டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு டேபிள்லையோ இல்லை ஒரு சார்ட்டாவோ நம்ம ஃபைன் பண்ணுறதா என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. நம்மளுக்கு மீன் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு தெரியும். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு 5 டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த 5 டேட்டாவை ஆட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் டோட்டலோட நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு அந்த மீன் வேல்யூ கிடச்சிடும். அதே மாதிரி மீடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிடில் வேல்யூ இந்த சார்ட்டட் டேட்டா. இப்போ என்கிட்ட ஒரு 5 வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த 5 வேல்யூவை நான் வந்து சார்ட் பண்ணிட்டு அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணதுக்கப்புறம் மிடில் வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணுறது தான் மீடியன். ஸோ மிடில் வேல்யூ ஃபைன் பண்ணுறப்போ இப்போ என்கிட்ட வந்து 5 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆட் வேல்யூ. ஆட் வேல்யூ இன் த சென்ஸ் 5 அப்படிங்கிற நம்பர் என்ன நம்பர், ஆட் நம்பர். ஸோ இதில் வந்து நான் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மிடில் வேல்யூவை ஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு மிடில் ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். இப்போ இன்கேஸ் எனக்கு ஈவன் நம்பர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து 6 டோட்டல் வேல்யூஸ் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னா மிடில் வந்து என்னால் ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா மிடில் நான் போகிறப்ப என்கிட்ட 2 வேல்யூ இருக்கும். ஸோ அந்த 2 வேல்யூலேருந்து ஆவரேஜ் ஃபைன் பண்ணி அதுதான் மிடில் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மீடியன். மோட் அப்படிங்கிறது மோஸ்ட் அக்வரன்ஸ் வேல்யூ, எது வந்து மோஸ்ட் அக்வரண்ட் ஆயிருக்கு. மோஸ்ட்லி இந்த மோட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேட்டகரிக்கல் டேட்டாவில் யூஸ் பண்ணுவோம். கேட்டகரிக்கல் டேட்டா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, வேர்ட்ஸாக இருக்கும். நியூமரிக்கல் டேட்டாவில் இந்த மீன் மீடியன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நியூமரிக்கல் அப்படிங்கிறது நம்பர்ஸாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நம்பர்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். மோட் அப்படிங்கிறது மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. ஸோ இதை வந்து நான் நியூமரிக்கலில் யூஸ் பண்ண மாட்டேன், கேட்டகரிக்கலில் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த மீடியன் மோட் இது மூணுத்தோட வேல்யூவுமே எனக்கு ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீனோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 52, மீடியனோட வேல்யூ ஒரு 56, மோடோட வேல்யூ ஒரு 60. ஸோ இதோட ரேஞ்ச் என்னன்னா 50 to 60, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ நான் அதை என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இது வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடலாம். நார்மலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னோட டேட்டா வந்து இந்த மாதிரி பெரிய வேரியேஷன்ஸ் இல்லை, என்னோட டேட்டாவில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டாவுமே வந்து சிமிலராக தான் இருக்குது அப்படின்னு வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மீடியன் மோட் வச்சு நான் ஃபைன் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னோட டேட்டா எந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது.
ஸோ இது என்னன்னா நார்மலி டிஸ்ட்ரிபியூஷன். என்னோட டேட்டா வந்து சிமெட்ரிக்கா இருக்குங்கிறத நான் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல என்னன்னா 0 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வருது எல்லாமே பிளஸ் வேல்யூஸ் அண்ட் இதுல இருக்கிறது எல்லாமே மைனஸ் வேல்யூஸ். ஸோ என்னோட டேட்டா வந்து நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து ஹைட் ஆஃப் அடல்ட்ஸ். ஸோ அடல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்களோட ஹைட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமா தான் இருக்கும். அந்த டேட்டாவை வச்சு நான் மீன் மீடியன் மோட் ஃபைன் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்னன்னா ஒரே மாதிரியான மீன் மீடியன் மோட தான் வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ இது நார்மலி டிஸ்ட்ரிபியூஷன். ஒருவேளை மீடியனை விட மீனோட வேல்யூ ஹையஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸோட இன்கம் எவ்வளோ நம்ம ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் ரிச் பீப்புளும் இருப்பாங்க, புவர் பீப்புள்ஸும் இருப்பாங்க. அப்போ ரிச் பீப்புள்ஸ் வந்து அதிகமான இன்கம்ஸ் வச்சுருப்பாங்க, புவர் பீப்புள்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு மீனோட வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா அதிகமாக வரும், மீடியன் வந்து கம்மியாக வரும். ஸோ அப்போது இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னு சொல்லி நான் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மீனோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும், மீடியன் அதை விட அதிகமா இருக்கும். சாரி, மீனோட வேல்யூ அதிகமா இருக்கும், மீடியன் கம்மியா இருக்கும். எதனால இப்படி இருக்கு அப்படின்னா சென்டர்ல நம்ம என்ன இருக்குன்னு சொன்னோம், 0 இருக்குன்னு சொன்னோமா. 0க்கு ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே என்ன பாசிட்டிவ் வேல்யூ, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே என்ன நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போ ரைட் சைட்ல போக போக வேல்யூஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால தான் மீன் வந்து இந்த இடத்துல வந்து நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் மீடியன் பண்ணியிருக்கேன். அப்போ கம்பேரிட்டிவ்லி மீன் வந்து அதிகமாக இருக்கும், மீடியன் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்லி என்னோட டேட்டா வந்து ஸ்கியூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடலாம். அதே மாதிரி மீடியனோட வேல்யூ அதிகமாக இருக்கு, மீனை விட மீடியன் வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஸ்கோர் இஃப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் ஹை பட் இஃப் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் வெரி லோ. இப்போ ஒரு கிளாஸ் ரூமோட ஸ்கோர் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, பட் வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் லோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும் அப்படின்னா ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்தவங்களோட சைட் தான் வந்து என்னோட டேட்டா ஸ்கியூ ஆகும். ஸோ அப்போ மீடியன் ஹையா இருக்கும், மீன் வந்து லோவா இருக்கும். ஸோ அப்போ என்னோட டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி ஸ்கியூ ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோட டேட்டாவை அனலிசிஸ் பண்ணுறதுக்கு தான் நான் எதை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா மீன் மீடியன் மோட். ஸோ மீன் மீடியன் மோட் ஃபைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம கோடிங்கில் வந்து ஒரு சிங்கிள் லைன் கோடாக தான் இருக்கும். பட் இதுலேருந்து நான் என்ன ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரியான அனலிசிஸ் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ என்னோட டேட்டா நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, இல்லை பாசிட்டிவாக ஸ்கியூ ஆயிருக்கா, இல்லை நெகட்டிவாக ஸ்கியூ ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மீன் மீடியன் மோட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இன்னொரு என்ன நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா அவுட்லேயர்ஸ் இருக்கா அப்படிங்கறத நான் டிடெக்ட் பண்ணலாம். இந்த அனாலிசிஸ் மூலியமா அவுட்லேயர்ஸ் இருக்காங்கிறது டிடெக்ட் பண்ணலாம். அவுட்லேயர்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த டேட்டாவை பாருங்க, இந்த டேட்டாவில் 50, 51, 52 அண்ட் 53. ஸோ இந்த 4 டேட்டாவுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கு, சேம் வேல்யூஸாக தான் இருக்கு, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இந்த இடத்துல 1000 அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வேல்யூ இருக்கு. இந்த 1000 வந்து கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் மோர் ஹையர். ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிற ஒரு ஃபியூ டேட்டாஸ் மட்டும் ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் அவுட்லேயர்ஸ். ஸோ இந்த அவுட்லேயர்ஸே நான் அந்த மீன் மீடியனை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மட்டும்தான் மெத்தடான்னு கிடையாது, அவுட்லேயர்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் மீன் மீடியனை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் மீன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதோட வேல்யூ 241 வரும், மீடியன் வந்து 52. ஸோ இப்போ இதிலே பாருங்க 241க்கும் 52க்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா என்னோட டேட்டால அவுட்லேயர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த எம்எல்ல நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங் டேட்டாவை ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறதுல யூஸ் பண்ணுறோம். டிடெக்டிங் அவுட்லேயர்ஸ், ஃபீச்சர் ஸ்கேலிங் அண்ட் நார்மலைசேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் கிளாஸ் பேலன்ஸ், இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான எம்எல் கான்செப்ட்ஸ்க்கு நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மீன் மீடியன் மோட். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி. ஸோ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா நம்ம என்ன சொன்னோம், என்னோட டேட்டாவோட சென்டர் பொசிஷனை நான் அனலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இங்கே வேரியபிலிட்டின்னு இருக்கா, வேரியபிலிட்டி அப்படிங்கிறது என்னோட டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, என்னோட டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைன் பண்ணுறதுக்கு மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டியை நான் யூஸ் பண்ணுறேன்.
இதுல மொத்தம் 3 கான்செப்ட் இருக்கு. ரேஞ்ச், வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ரேஞ்ச்னா ஒன்றும் கிடையாது, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இட்ஸ் கிவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ நான் மைனஸ் பண்ணனா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுதான் என்னோட ரேஞ்ச். இப்போ அந்த ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட டேட்டாவோட ஸ்ப்ரெட்னஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரேஞ்சோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா என்னோட டேட்டாவோட ஸ்ப்ரெட்னஸும் என்ன எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ இதுதான் ரேஞ்ச். வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் ஆவரேஜ் ஸ்கொயர்டு டிவியேஷன் ஃப்ரம் த மீன். அதாவது மீன்லேருந்து என்னோட டேட்டாஸ் வந்து எவ்வளோ டீவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா வேரியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, இதில் ஜஸ்ட் ஒரு 5 டேட்டாஸ் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மீன் வந்து நான் கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா மீன்லேருந்து என்னோட ஒவ்வொரு டேட்டாவும் எவ்வளோ டீவியேட் ஆயிருக்குங்கிறத நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். மீன்னா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டு டோட்டல் நம்பர்ஸ். ஸோ என்னோட வேல்யூ 6 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு மீன். இப்போ என்னோட டேட்டாஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் 2, 4, 6, 8 and 10 அண்ட் டீவியேஷன். இப்போ நான் டீவியேஷனை கண்டுபிடிக்கணும். டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, என்னோட எவ்ரி பாயிண்ட் மைனஸ் மீன். ஸோ 2 minus 6 minus 4 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்திருக்கும். 4 minus 6, 6 minus 6, 8 minus 6 and 10 minus 6. ஸோ இது என்னோட டீவியேஷன். இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கொயர் எடுக்கணும். ஏன்னா இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆவரேஜ் ஸ்கொயர்டு டீவியேஷன் சொல்லியிருக்கோமா, டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணால் 16, 14, 0, 4 and 16 அப்படின்னு சொல்லி எனக்கு வேல்யூ கிடைக்கும். இதோட ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த டோட்டல் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ். ஸோ அப்போ 40 divided by 5 equal to 10. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோட வேரியன்ஸ். இப்போ இதை நம்ம ஃபார்முலா படி சொன்னோம் அப்படின்னா 1 divided by n summation xi minus mu whole square. xi அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த ஈச் பாயிண்ட்ஸ் அண்ட் mu அப்படிங்கிறது மீன். இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோமா அதுதான் ஹோல் ஸ்கொயர். இங்கே சமேஷன், இது ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்கே சமேஷன் கொடுத்துருக்கோம். டிவைடட் பை எண்ணுக்கு தான் 1/n அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கோம். இது வந்து பாப்புலேஷனுக்கான ஃபார்முலா. பாப்புலேஷன் அப்படின்னா ஹோல் டேட்டா செட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாம்பிள், அதாவது எனக்கு நான் வந்து எல்லா டேட்டா செட்டையும் யூஸ் பண்ணல, ஒரு சாம்பிள் டேட்டாவை மட்டும் எடுத்து அதுக்கு நான் வேரியன்ஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேரியன்ஸ். ஸோ இந்த வேரியன்ஸ் வச்சு நான் என்ன வந்து ஃபைன் பண்ண முடியும், வேரியன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வேரியன்ஸை வச்சு நான் என்ன வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வேரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் க்ளோஸ் டு த மீன். இந்த மீனோட வேல்யூக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்னோட டேட்டா எப்படி இருக்குன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. என்னோட டேட்டாவில் ஒரு பெரிய ஹையஸ்ட் வேல்யூஸ்லாம் பெருசாக கிடையாது. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்கிறது மீனிங். ஸோ இங்கே நீங்களே பாருங்கள், என்னோட மீன் 6 அண்ட் என்னோட வேரியன்ஸ் வந்து நான் 8 ஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்குது. அப்போ என்னோட டேட்டா எப்படி இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு வேளை வேரியன்ஸோட வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூவாக வருது அப்படின்னா அப்போ அதுக்கு மீனிங் என்னன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் வைட்லி ஸ்ப்ரெட். ஸோ அதோட ஸ்ப்ரெட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இதுதான் வேரியன்ஸ்லேருந்து நம்ம ஃபைன் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிறது ஒன்றுமே கிடையாது, இதே மெத்தட் தான், பட் இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த 8க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூவாக இருக்கும். ஓகே, இந்த வேரியன்ஸ் அப்படியே தானே இருக்குது. இந்த வேரியன்ஸுக்கு ஏன் நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்கோர்ஸ்க்கு பதிலாக ஏதோ ஒரு ஹைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹைட்டோட வேல்யூவை நம்ம என்ன யூனிட்ல சொல்லுவோம், சென்டிமீட்டர்ல சொல்லுவோமா. ஸோ இந்த இடத்துல வந்து சென்டிமீட்டர்னு இருக்கு அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி என்னோட வேல்யூவை நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இதோட யூனிட்டும் எனக்கு என்னன்னு சேஞ்ச் ஆகும்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ என்னோட வேரியன்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா என்னோட ஒரிஜினல் வேல்யூவோட டபுள் மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் ஸ்கொயர் பண்ணுறதோட மீனிங். ஸோ இங்கே என்னோட யூனிட் வந்து சென்டிமீட்டர்னு இருந்துச்சுன்னா இங்கே எனக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ இந்த இஷ்யூவை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு போகிறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறனால ஒரிஜினல் வேல்யூவே வந்துடும்.
இப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுக்கு வந்து நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னா எனக்கு என்னன்னு கிடைக்கும்? சென்டிமீட்டர்னு கிடைக்குமா? அப்ப எனக்கு ஒரிஜினல் டேட்டாவோட வேரியன்ஸ நான் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வேரியன்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேரியன்ஸ் சேம் யூனிட்ஸ் ஆஸ் த ஒரிஜினல் டேட்டா. ஒரிஜினல் டேட்டாவோட சேம் யூனிட்டை வந்து நான் கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறதுக்கு போறோம். ஆனா ரெண்டுமே சேம் தான். மீன் அதாவது டெல்ஸ் ஹவு மச் த டேட்டா வேல்யூ டிவியேட் ஃப்ரம் த மீன். மீனை விட என்னோட டேட்டா வேல்யூஸ் வந்து எப்படி டிவியேட் ஆயிருக்குங்கிறத ஃபைன் பண்றது தான் வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்றேன். பட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கொயர் பண்றதுனால இது என்னோட ஆக்சுவல் வேரியன்ஸை வந்து கொடுக்கறது கிடையாது, வேரியேஷனை கொடுக்காது. ஸோ அதனால தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது என்னோட ஒரிஜினல் டேட்டாவோட வேரியன்ஸை வந்து எனக்கு ஷோ பண்ணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மோஸ்ட்டாக வந்து எரர்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குலாம் நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்டாக வேரியன்ஸ் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கலாக எப்படி வந்து என்னோட டேட்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு நான் வேரியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது ரியல் வேர்ல்டில் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, என்னோட ஒரிஜினல் டேட்டாவில் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கிறத நான் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஆல்ரெடி சொன்னதுதான், நம்ம வந்து சம் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னோட டேட்டா வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, என்னோட டேட்டாவில் மீன் எப்படி இருக்கு, மோட் எப்படி இருக்கு, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மெஷர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னா டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா சார்ட்டாக இருக்கும். சார்ட்ஸில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது ஹிஸ்டோகிராம், பை சார்ட் அண்ட் குமுலேட்டிவ் லைன் சார்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டேட்டாவை வந்து ரொம்ப குயிக்கா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இடிஏ அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த இடிஏல வந்து இந்த ப்ராசஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் டு செக் த கிளாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ சம் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ்ல இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா தியரிட்டிக்கலா பார்த்தோம். இப்போ ப்ரோக்ராமிங்ல எந்த மாதிரி நம்ம இந்த மீன், மீடியன், மோட் இதெல்லாம் எப்படி ஃபைன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு தேவையான லைப்ரரிஸை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் பேண்டாஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்றேன். பேண்டாஸ் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ பேண்டாஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஃப்ரேமை ஹேண்டில் பண்றதுக்கு, ஒரு டேபிளை ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் பேண்டாஸ். அண்ட் நம்பை அப்படிங்கிறது சம் அரேவை வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு நம்பை அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே விஷுவலைசேஷனுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட டேட்டா செட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் எதுவும் டிஃபால்ட்டாக ஒரு டேட்டா செட்லாம் நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இது வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால ரேண்டம் அப்படிங்கிற ஒரு என்பி, அதாவது நம்பைல ரேண்டம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ்குள்ள நான் என்ன பண்ணேன், ரேண்டமா சம் வேல்யூஸை யூஸ் பண்ணி நானே ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்றேன். ஸோ இதுக்கு டேட்டா ஈக்குவல் டு மேத்ஸ் ஸ்கோர், மேக்ஸ் சப்ஜெக்டோட ஸ்கோர் வந்து np.random.random int அப்படின்னா எனக்கு ரேண்டமா சம் இன்டீஜர் வேல்யூஸை எனக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து 40, 100 and 30. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கோட் எழுதிட்டு இதை டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு டேபிளா வேணும், எனக்கு ஒரு டேட்டா ஃப்ரேமா வேணுங்கிறதுனால pd.data ஃப்ரேம்ல இந்த டேட்டாவை நான் பாஸ் பண்ணேன்னா அது டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைச்சிச்சு. ஸோ என்னோட மேத்ஸ் ஸ்கோர் அண்ட் சயின்ஸ் ஸ்கோர் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒவ்வொரு டைம் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 29 ரோஸ்ல வந்து நான் டேட்டாஸ் வந்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கு df.describe அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது நார்மல் டேட்டா ஃப்ரேம்ல என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்கிரைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சம் அனாலிசிஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த டிஸ்கிரைப் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் கொடுக்கும்னா இந்த மேத்ஸ் ஸ்கோர்ல எவ்வளோ கவுண்ட் இருக்கு, மீன் எவ்வளோ இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ, மினிமம் வேல்யூ எது, மேக்ஸிமம் வேல்யூ எது, 25th குவார்டல் வேல்யூ எது, 50 and 75ல வந்து எவ்வளோ வேல்யூஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அனாலிசிஸ் வந்து எனக்கு கொடுக்கும். இதை வச்சும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைன் பண்ணிக்கலாம். மீன் எந்த மாதிரி இருக்கு, மீன் வந்து எனக்கு 68ன்னு கொடுத்துருக்கு, இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எனக்கு 16ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுலயே உங்களுக்கு தெரியும் மீனை விட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி இருக்கு, இது வந்து க்ளோஸா இல்லை. ஸோ மீனோட வேல்யூ 68ன்னு இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்போ என்னோட டேட்டா எப்படி இருக்குன்னா
நல்ல ஸ்ப்ரெட்டா இருக்கு, நிறைய வேரியேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா சென்ட்ரல் டெண்டன்சி மெஷர். ஸோ இதுக்கு மீன், மீடியன் அண்ட் மோட். ஸோ இதுக்குமே நம்ம டேட்டா ஃப்ரேம்ல நம்மள்ட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு டிஎஃப் டாட் மீன், டிஎஃப் டாட் மோட் அண்ட் டிஎஃப் மீடியன் அண்ட் டிஎஃப் டாட் மோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா மேக்ஸ் ஸ்கோரோட மீன் வேல்யூ அண்ட் இது வந்து என்னோட மீடியன் வேல்யூ, மிடில் வேல்யூ அண்ட் 63 அப்படிங்கிறது மோஸ்ட் அக்வரன்ஸ் வேல்யூ 63 அண்ட் சயின்ஸ் ஸ்கோரோட மீன், மீடியன் அண்ட் மோட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்தது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், அதாவது வேரியபிலிட்டி. என்னோட வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்ச் அண்ட் ஐக்யூஆர் அப்படிங்கிறதும் ஒன் டைப் ஆஃப் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே என்னன்னா வேரியேஷனை வந்து டிஃபைன் பண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுக்குமே டிஎஃப் டாட் வேர் அப்படின்னா வேரியன்ஸ், டிஎஃப் டாட் எஸ்டிடி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்ச் என்ன சொன்னோம் மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணுவோமா. ஸோ அதனால டிஎஃப் டாட் மேக்ஸ் மைனஸ் டிஎஃப் டாட் மினிமம். அதே மாதிரி இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படிங்கிறது குவான்டைல், அதாவது 75th குவான்டைல் மைனஸ் 25th குவான்டைல். இங்க இருக்கிற 75th மைனஸ் 25. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா மேக்ஸ் ஸ்கோர் அப்படிங்கிற காலமோட வேரியன்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, ரேஞ்ச் என்ன, அதோட ஐக்யூஆர் என்ன அப்படிங்கிறது எனக்கு நான் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விஷுவலைசேஷன். ஸோ விஷுவலைசேஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹிஸ்டோகிராம் வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பிஎல்டி டாட் ஃபிகர் என்னோட ஃபிக்ஸ் சைஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஹிஸ் பிளாட் அப்படிங்கிறது சீபான் அப்படிங்கிற லைப்ரரியில தான் இந்த ஹிஸ் பிளாட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது ஹிஸ்டோகிராம் பிளாட். இதில் நான் டேட்டா ஃப்ரேம் எதை எடுத்திருக்கேன் அப்படின்னா டிஎஃப் ஆஃப் மேத்ஸ் ஸ்கோரை மட்டும் நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு சயின்ஸ் ஸ்கோர் வேணும்னா இந்த மேத்ஸ் ஸ்கோருக்கு பதிலாக சயின்ஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு நான் என்னோட காலம் இப்போ நான் மேத்ஸ் ஸ்கோருக்கு மட்டும் தான் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மேத்ஸ் ஸ்கோர்னு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே அதோட கலர் அண்ட் கேடிஇ ட்ரூ அப்படிங்கிறது ஒரு லைன் மாதிரி ஒன்று வரும். அந்த லைன் வந்து வரணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து எட்ஜோட கலர் வந்து எனக்கு பிளாக் இருக்கும், இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் டைட்டில், எக்ஸ் லேபிளோட டைட்டில், ஒய் லேபிளோட டைட்டில், கிரிட் வந்து எனக்கு வேணும்னு கொடுத்துருக்கேன். லே அவுட் அண்ட் ஷோ. இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஹிஸ்டோகிராம் வந்து வந்துடும். ஸோ இந்த லைன் இருக்கா, இதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னோட டேட்டா எப்படி ஸ்கியூவா இருக்குங்கிறத ஃபைன் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த ஹையஸ்ட் இந்த லைன் வந்து இப்படி வரணும். பட் எனக்கு அப்படி இல்லாமல் கொஞ்சம் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா என்னோட லெஃப்ட் சைடு வந்து ஸ்கியூ ஆயிருக்கு. ஸோ இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா பாசிட்டிவ்லி ஸ்கியூவ்டுன்னு சொல்லலாமா. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவ்லி என்னோட டேட்டா வந்து ஸ்கியூ ஆயிருக்கு அப்படிங்கறத நான் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹிஸ்டோகிராம். இதே மாதிரி பாக்ஸ் பிளாட். ஸோ இந்த பாக்ஸ் பிளாட் நான் போடுறதுலையும் இந்த கோடிங் இது வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு கோடிங் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சயின்ஸ் ஸ்கோர். ஸோ இது வந்து என்னோட மேத்ஸ் ஸ்கோருக்கு நான் ஹிஸ்டோகிராம் போட்டிருக்கேன். என்னோட சயின்ஸ் ஸ்கோருக்கு நான் பாக்ஸ் பிளாட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் பிளாட்லேருந்து நான் என்ன ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது என்னோட மினிமம் வேல்யூ, இது என்னோட ஹையஸ்ட் வேல்யூ. இந்த சென்டரில் இருக்கிற லைன் என்ன அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா என்னோட மீன் வேல்யூ. ஸோ இந்த மீன் வந்து ஒன்று சென்டரா இருந்துச்சு அப்படின்னா என்னோட டேட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். இப்போ என்னோட இந்த மீன் வந்து டுவர்ட்ஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது என்னன்னா நம்ம இங்கே என்ன பார்த்தோம் பாசிட்டிவ்லி ஸ்கியூடா, இங்கேயும் அதே தான். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ பக்கம் என்னோட டேட்டா வந்து ஸ்கியூ ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ்லி ஸ்கியூட். லோயஸ்ட் வேல்யூவோட ஸ்கியூ ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து என்னன்னா நெகட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்ஸை தாண்டி இங்கே வந்து எதுலையாச்சும் ஒரு டாட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தான் அவுட்லேயர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட டேட்டா செட்டில் அவுட்லேயர்ஸ் இல்லை, பட் நம்மளோட ரியல் டைம்ல வந்து அவுட்லேயர்ஸ் ஃபைன் பண்றதுக்கு இந்த பாக்ஸ் பிளாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் பிளாட்ல இந்த பாக்ஸை தாண்டி எனக்கு வந்து ஏதாவது டாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட்லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் டேட்டா செட்ல அவுட்லேயர்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா
டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட டேட்டால ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மிஷின் லேர்னிங்ல ஒரு மாடலுக்குள்ள டேட்டாவை நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம மெயினா பார்க்க வேண்டியது எல்லாமே என்னன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணி நம்மளோட டேட்டால ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ரிசால்வ் பண்ணி தான் என்னோட டேட்டாவை வந்து என்னோட மாடலுக்கு நான் சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் அப்படின்னா மாடல் வந்து அதோட ப்ரிடிக்ஷனை ப்ராப்பராக கொடுக்காது. ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷன் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா டேட்டாஸை வந்து ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணி கரெக்டான டேட்டாவை என்னோட மாடலுக்கு நான் சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா, பேசிக்காக லீனியர் அல்ஜிப்ரா வந்து மிஷின் லேர்னிங்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஒரு பேசிக்காக நம்மளுக்கு தேவையான அனாலிசிஸ் வந்து என்ன, நம்ம டேட்டாவை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன அனாலிசிஸ் பண்ணணுமோ அதை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ட்ராக்கரில் அப்டேட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் என்னோட ட்ராக்கரில் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களோட ட்ராக்கரில் ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் திஸ் வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்கு கிளாஸ்க்கான ப்ரெசன்டேஷன் அண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் திஸ் வீடியோ கைண்ட்லி உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு பின் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து எனக்கு மிகப்பெரிய அப்ரிஷியேஷன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தேங்க்யூ வெரி மச்.